மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்துற போதையில்லா மாநிலம் என்று குஜராத் அறிவிக்கப்படுது. அங்கதான் அங்க இருந்துதான் வந்துட்டு அதை நிறுத்தினா நிறுத்தினா அதை வருவதை நான் ஆதரிக்கல. எந்த போதைப் பொருள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டாலும் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். உள்ளூர் காவல்துறையினர் உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டால் நிறுத்த முடியும். நிறுத்த முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிச்சயமாக நிறுத்த முடியும். அப்ப தமிழக அரசு தடுக்க தவறிட்டுன்னு சொல்றீங்க? தமிழக அரசு தடுக்க தவறிட்டு நான் சொல்லல, உள்ளூர் போலீஸ் தடுக்க தவறிட்டு சொல்றேன். போலீஸ் துறைக்கு அமைச்சர் தமிழக முதலமைச்சர் தானே? அவர்தான் முதலமைச்சரா இருக்காரு. தமிழகத்திலே சொல்லியிருக்கிறார். எல்லாம் ஒண்ணுதான் சார். தடுக்க தவறியே தமிழக அரசு தானே. அவரே ஒவ்வொரு ஸ்டேஷனா வரணுமா? அது எப்படி சாத்தியம்? அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நான் மாநில செயலாளர், ஒரு மாவட்டத்தில் எங்க நடக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டமா நான் போயிட்டு இருக்க முடியுமா? அந்தந்த மாவட்டம் தான் அதெல்லாம் கவனிச்சுக்கணும். உள்ளூர் போலீஸ் கவனமாக இருக்க வேண்டாம். உள்ளூர் போலீஸ் கருப்பு ஆடுகளாக இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதான் இது தொடர்கதையா இருக்குல்ல. போன வருஷமும் நடந்திருக்குது, இந்த வருஷமும் நடக்குது, அதுவும் திமுக ஆட்சி நடக்குது. அதுதான் கேள்விக்குரியாது. கள்ளக்குறிச்சியில 20 வருஷமா நடக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்து 3 வருஷம் தான் ஆகுது. பாக்கி வருஷம்லாம் யார் ஆட்சி நடத்துனது? அண்ணா திமுக தான் ஆட்சி நடத்துனது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லாதீங்க. எல்லா ஆட்சிகளிலும் இந்த மாதிரி கள்ளச்சாராய விற்பனையும் சாவுகளும் நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த பொழுதும் 51 பேர் செத்துருக்கிறாங்க. எந்த ஆட்சி என்பதெல்லாம் பிரச்சனை, இது நடக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர இது இந்த ஆட்சியா அந்த ஆட்சியா, எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஸ்டாலினா என்பதெல்லாம் பிரச்சனை. கலைஞர் காலத்தில் நடந்திருக்குது, ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்குது, எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்குது. எம்ஜிஆர் காலத்துல கடுமையாக சட்டமே போட்டாரு. கள்ளச்சாராயம் காட்சினா நாடு கடத்துவன்னு கூட சட்டம் போட்டு பார்த்தாரு. அப்பயும் வச்சுட்டு தான் இருந்தது. உள்ளூர் போலீஸ் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தால், கருப்பு ஆடுகளாக இல்லாமல் இருந்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும். இல்லை என்றால் இதில் சிரமம் தான். அரசு இப்பொழுது ரொம்ப தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. நடவடிக்கை தொடர வேண்டும். இது ஒரு தற்கான நடவடிக்கையாக அமைந்துவிடக்கூடாது. தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இரும்பு கரத்தை கொண்டு தொடர்ச்சியாக ஒடுக்க வேண்டாம். இந்த சம்பவத்தோடு நிறுத்திவிடக் கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள்.